வணக்கம் நேர்களே. தமிழர்களுடைய வரலாறு தொடர்ச்சியாக படுகொலைகளோடு ஆரம்பிக்கிறது. இன்று தமிழர்கள் பூர்வீகமாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியான படுகொலைகள் மற்றும் துன்பங்களோடுதான் அவர்களுடைய வாழ்வு ஆரம்பிக்கிறது. 1974 தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள் மிக முக்கியமானவை, நினைவு கூற வேண்டியவை. யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி தினமான ஜனவரி 10 மறக்க முடியாத ஒரு நாள். அதில் கலந்து கொண்டவர்களில் 9 பேர் அல்லது 10 பேர் 11 பேர் இலங்கை போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டு நடவடிக்கை மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுத்திய குழப்ப நிலையினால் மரணமடைந்தார்கள். காவல்துறை துப்பாக்கிச் சூட்டினால் மின்கம்பிகள் அறந்து மக்கள் திரண்டிருந்த இடத்தில் விழுந்ததன் காரணத்தினால் ஆயிரக்கணக்கில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என திரண்டிருந்த மக்கள் மத்தியில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தினால் நிகழ்ந்த விபத்தினால், அதிர்ச்சியினால், இதய வலியினால் மரணங்கள் உண்டாகி இருக்கின்றன. இந்த இறப்புகளுக்கு பின்னர் தீவிரமாக வெளிப்பட்ட தமிழ் இளைஞர்கள் தங்களுக்கான உரிமைகளை வேண்டி தொடர்ச்சியாக போராடினார்கள். இன்று நாம் இந்த 50வது ஆண்டு நினைவுகள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். 2 பிரமுகர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். அமுது இளஞ்செழியன் லோயர், குளோபல் பிரசிடென்ட் உலக தமிழ் பேரவை மற்றும் பாலா மாஸ்டர் உலக தமிழர் வரலாற்று மையம் 2 முக்கியஸ்தர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். வணக்கம் அமுது செழியன். வணக்கம் என்எஸ் அவர்களே. வணக்கம் பாலா சார். வணக்கம். உண்மையில் இது ஒரு மிக பெரும் துயரம். இதனுடைய ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இந்த விடயங்களை உணர்ந்திருக்கின்றீர்கள். முதலில் செழியன், அந்த நிகழ்வுகளை எங்களுக்கு நினைவுபடுத்துங்கள் தயவு செய்து. 1955 ஆண்டு தனிநாயகமடிகளார் முதலாக தமிழ் ஆராய்ச்சி ஒன்று நடக்க வேண்டும், தமிழாட்சி மாநாடுகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி தனது உரையில் ஆற்றியதை தொடர்ந்து 3 தமிழராட்சி மாநாடுகள் உலகத்தில் பல பாகங்களில் நடந்தது. 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1974 ஆண்டு தை மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி 11ஆம் தேதி வரை யாழ்ப்பாணத்தில் நடந்தது. யாழ்ப்பாணத்தில் நடந்த கடைசி நாள் நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஜனார்த்தனம் என்பவரை வரவழைத்து அவரை மேடையில் பேசுவதற்கு ஒழுங்கல் செய்யப்பட்டிருந்த வேளையிலே இப்போ தற்சமயம் இந்த யுத்தத்தில் பாவிக்கப்படும் அதிரடி படை என்ற டாஸ்க் போர்ஸ் என்ற ஒரு படை அந்த காலத்தில் போலீஸ் அதிகாரி சந்திரசிறியால் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அதிரடிப்படை அந்த 7 நாள் ப்ரோக்ராம், அந்த தமிழராட்சி மாநாட்டு ப்ரோக்ராமில் வரவில்லை, பங்கேற்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலம் அவர்கள் இறுதி நாள் ட்ரக்கில் புறப்பட்டு அந்த யாழ்ப்பாண முத்தவழிக்கு வந்து அதை உள்ளே அந்த ஸ்டேஜை நோக்கி, மேடையை நோக்கி போக முயற்சி செய்த வேளையில் அதிலே இருந்த தமிழ் பொதுமக்கள் அவர்களை முன்னேற விடாமல் அதிலே நின்று தாங்கள் அதை பார்த்த வேளையில் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனடியாக கண்ணீர் புகையையும் வீசி அதிலே குறிக்கப்பட்ட 2-3 போலீஸ் அதிகாரிகள் சந்திரசிறியின் கீழ் வேலை செய்பவர்கள் அவர் சொன்னதை அடுத்து மின்கம்பி, மேலே போன மின்கம்பியை சுட்டு வீழ்த்தினார்கள். அவர்கள் சுட்டு வீழ்த்தினது அவர்களுக்கே நல்லாக தெரியும். அது வந்து பொதுமக்கள் மேல் தான் விழும். அதில் இருந்து விளைவுதான் மரணம் தான் அதன் விளைவு என்றது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தும் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், வயதுவர், இளைஞர்கள் என்று பாராமல் அந்த மின் கம்பியை சுட்டு வீழ்த்தியதில் அதிலே ஸ்தலத்திலேயே 9 பேர் பலியானார்கள்.
மற்ற இருவர் பக்கத்திலே இருந்த அந்த கனால் கோட்டை இதில் குதித்த வேளையில் அந்த தண்ணீரில் மூழ்கி அவர்களும் இருவரும் உயிரிழந்தார்கள். அப்போ மொத்தமாக 11 பேர் உயிரிழந்தார்கள். அந்த நடவடிக்கை அவர்களுடைய அந்த கொடூரமான தாக்குதல் தமிழ் மக்களிடையே ஒரு பெரிய பாதிப்பை 1974 ஆண்டு ஏற்படுத்தியது. அந்த வலியை சுமந்துதான் 50வது வருடம் நாங்கள் இந்த 50வது வருட நினைவு கூறுதலை தமிழர் வரலாற்று மையத்தில் ஜூன் மாதம் 28, 29, 30 3 நாட்களில் அதை அனுஷ்டிப்பதற்காகவும் எங்களுடைய பயணம் 50 வருட பயணம் 1974 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரை எங்கு சென்றது என்றும் அன்று நடந்த அந்த கொடூரத்தின் விளைவுதான் அதன் விளைவுதான் எங்களுடைய ஆயுத போராட்டம் தொடங்க வேண்டி வந்ததும் அதன் பிறகு அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதும் இன்று நாங்கள் இருக்கும் நிலையில் சர்வதேச ஒத்துழைப்புடன் நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அதை நினைவு கூர்ந்து நாங்கள் அடுத்தபடியாக எங்கள் எதிர்காலத்தை நோக்கி புறப்பட வேண்டும். சரித்திரம் ஒன்று இருக்கின்றது. அந்த சரித்திரத்தில் நாங்கள் பார்வையிட்டாலும் எங்களுடைய காலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். குறிப்பாக இந்த இளைஞர்கள் வெளிநாட்டிலே இடம்பெயர்ந்தவர்களுக்கு இது என்ன நடந்தது, எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது என்பதையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி கூறுவதற்காகவும் தான் இந்த வரலாற்று மையத்துடன் சேர்ந்து உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் இந்த நினைவு நாளை 50வது வருட நினைவு நாளை ஒழுங்கு செய்திருக்கின்றது. பாலா சார், இப்பொழுது இந்த நினைவு கூறுதலின் முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. சட்டவாளர் செழியல்னே இதில் கணிசமான விடயத்தை 1974 ஆண்டு 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டிலே என்ன நடந்தது என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நினைவினால் ஏன் நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு 1974 ஆண்டு உலக தமிழராட்சி மாநாட்டை நடத்துவதற்கு அன்றைய ஜனாதிபதி திருமதி பண்டாரநாயக்கா அவர்கள், ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா அவர்கள் முற்றுமுழுதாக தடை விதிச்சிருந்தார். அதாவது நடத்தாமல் பண்ணுவதற்கான முழுமுயற்சி அவர் மேற்கொண்டிருந்தார். அந்த மாநாட்டை, தமிழராட்சி மாநாட்டை வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் இளைஞர்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்றதற்காக அந்த தமிழராட்சி மாநாட்டை எப்படியாவது யாழ்ப்பாணத்தில் நடத்த விடாது தடுக்க வேண்டும், இல்லையே அது கொழும்பில் நடத்த வேண்டும் என்றதற்குரிய கடுமையான முயற்சியை அந்த நேரம் கடுமையான முயற்சி செய்திருந்தது. அந்த நேரத்தில் இதில் செழியன் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் யாழ் மாவட்ட உதவி அட்சியராக போலீஸ் அட்சியராக இருந்தது சந்திரசேகர. அவர்தான் அந்த படுகொலைக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. திரு ஜனார்த்தனன் என்று அனைத்துலக வாலிபர் சங்கத்தினுடைய அனைத்துலக தலைவர் வருகை தருகின்ற பொழுது அவர் ஒரு தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் உயிர், தமிழ் எங்கள் உயிர் என்ற அடிப்படையில் அவர் பேசி விடுவார். எனவே இளைஞர்கள் கொந்தளிப்பார்கள், தமிழ் இளைஞர்கள் தமிழ் மீது பற்று கொண்டு விடுவார்கள். எனவே அவருடைய பேச்சு நடக்கக்கூடாது என்றதுக்காகத்தான் சந்திரசேகர என்ற போலீஸ் அட்சியர் செழியன் சொன்ன மாதிரி அந்த படுகொலையை ஏதோ ஒரு வடிவத்தில் நேரடியாக செய்து விட்டார். அதில் மொத்தமாக 11 பேர் வந்தது, 18 வயதுக்குட்பட்டவர்கள் 2 ஆனாலும் அவருக்கு பின்னாளில் அந்த சந்திரசேகராவிற்கு போலீஸ் அதிபராக அந்த லெவலுக்கு பதவி உயர்வு கூட வழங்கப்பட்டது. இப்ப பின்ன என்னன்னு சொன்னால், இப்ப இருக்கிற விடயம் என்னென்றால் 1974 அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டை யாழ்ப்பாணத்திலேயோ அல்ல தாயகத்திலேயோ எங்க நடத்த விடாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை இன்றைக்கும் அப்படியே இருக்கு. இன்றைக்கும் ஒரு தமிழராட்சி மாநாட்டை அங்கே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கு. எனவே 50 வருஷம் கடந்தும் சிங்கள பேரினவாத அரசில் எந்தவித மாற்றமும் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்படவில்லை. அது வடிவாக அந்த விஷயமே 70 போராட்டத்துக்கு முன்னுள்ள விஷயமே இன்றைக்கு நாங்கள் செய்ய முடியாத நிலைக்கு இருக்கிறோம். அன்று செய்யக்கூடியது ஒரு கொஞ்சம் வேண்டாம் செய்து படுகொலையில் முடிஞ்சது, சிங்கள பெண்ணவாத படுகொலை செய்து முடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு முதல் நாளே படுகொலையெல்லாம் முடிகிற அளவுக்கு தான் இன்றைய நிலைமை மோசமாகிருக்கு. எனவே
அந்த 50 வருஷத்துக்கு பின்பு இந்த உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் அதனுடைய அனைத்த தலைவராக சட்டவாளர் செழியன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய அமைப்பும் இந்த உலகத் தமிழராட்சி மாநாட்டுடைய 50வது வருடத்தை இந்த உலகத் தமிழர் வரலாற்று மையத்தினுடைய நோக்கம் தமிழருடைய வரலாறுகளை சேகரித்து அடுத்த சந்தையிட்ட கொடுத்து வரலாறு கடத்தி விடுவது. எனவே அந்த வகையில் அந்த தமிழராட்சி மாநாடு 1974 என்ன நடந்தது, ஏன் நடத்தப்பட்டது, அந்த மகாநாடு வந்து யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, யாழ்ப்பாண குடாநாடு எழுச்சி கொண்டிருந்தது. குடாநாடு முழுவதும் வாழை தோரணங்களாலும் வாழைக்குலைகளாலும் கமுக மரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இங்கேயும் மேடைகள் நிகழ்வுகள். அது மட்டுமின்றி வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரஜைகள் கூட தமிழில் பேசினார்கள். அதுகளை கூட தடுத்தார்கள், அங்கே போக விடாது. தமிழில் பேசினார்கள், வாத்தியங்கள் இசைத்தார்கள். அதை பார்த்து மக்கள் கிளந்தெழுந்தார்கள். எனவே அந்த அந்த மகாநாடு தடுக்கப்பட்ட முறையை இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு, அதாவது புலம்பெயர்ந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் அந்த 50வது ஆண்டு அந்த படுகொலை நினைவு நாளை, அந்த தமிழராட்சி நாளை நினைவு கூறுவது மட்டுமின்றி, அதை எடுத்துச் சொல்வது மட்டுமின்றி, தமிழின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டிய கடப்பாடும் தேவையும் இருக்கு. இப்போது இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களை தமிழர்களுக்கு கொண்டொரு தேசம் வேண்டும் என்ற கடத்த வேணும் ஒன்று. ஆனால் இங்கு தமிழை அம்மா அப்பாவுடைய சொந்தக்காரர்கள உறவினருடைய நிர்பந்தத்தில் படிக்கிற சூழ்நிலையும் இங்கே பிள்ளைகள் மத்தியில் காணப்படுது. ஆனால் இப்படியான நிகழ்வுகளின் ஊடாக அது எங்களுடைய மொழி, எங்களோட தேசத்தின் மொழி, எங்களுக்கு ஒரு கலை, தமிழுக்கு ஒரு கலை இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் பண்பாடு இருக்கு, எங்களுக்கு தமிழருக்கு ஒரு தேசம் இருக்கு. அதையும் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்துக்கும் இருக்கு, உலகத் தமிழர் வரலாற்று மையத்துக்கும் இருக்கு. பலாமா சார், இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அதை கொழும்புல நடத்த நினைத்தார். அது கொழும்புல நடந்திருந்தா வேறு விதமாக முடிந்திருக்குமா? ஏன் அப்படி நினைத்தார்? அதுக்கு சில தமிழ் அதிகாரிகள் துணை போனார்கள். உங்களுக்கு தெரியும், ஆல்பர்ட் துரையப்பா மேஜராக இருந்தவர், அவர் முழுமையாக அவரோட சேர்ந்த சில அதிகாரிகள் அதுக்கு துணை போனார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பதவி உறுதி தக்க வைத்துக் கொள்வதற்கான விசுவாசங்கள். அதுக்காக கொழும்பில் அதை நடத்தி சுருக்கமாக முடித்து விட்டார். கொழும்பில் நடத்தி விட்டால் வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்கள் அதிக அளவு போகாத கெடுபிடிகள் ஏற்படும். ஏனென்று சொன்னால் அந்த கல்வி கலவரம் வரும், பிரச்சனை வருமா, 56வது கலவரத்தை கண்டு வந்ததுதானே மக்கள். அப்போ 58 அப்படியான விடயங்கள் இருக்குதானே. அப்போ அங்கே போனால் பிரச்சனை வருமானு சொல்லி அது ஒரு நீத்து போகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் அது இருக்கு. ஆனாலும் கூட பேராசிரியர் நித்யானந்தன் அவர்கள் வந்து ஒரு துணிச்சலான ஒரு தலைவராக எல்லாரையும் இணைச்சி ஒரு குழுவை போட்டு மக்களினுடைய விரும்பி பணத்தை கொடுத்தார்கள். அந்த நிகழ்வுக்கு கொடுத்த போட்டு அந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக அதை நடத்தி முடித்தார். அவருடைய பேராசிரியருடைய ஒரு துணிச்சலான தலைமத்துவம். ஆனால் அது வெற்றிகரமாக 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி நடந்துட்டுது. ஆனால் 10ஆம் தேதியை அது முடித்து வைக்கின்ற பொழுது அவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு சிந்தனையுமே வரக்கூடாது என்று அவர்கள் அரங்கேற்றி விட்டார்கள். அதுக்கு பிறகு தமிழராட்சி மாநாடு அங்கே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். இப்போ பெரிய அளவில் மிகப்பெரிய குரானாடே பிளண்டு, அல்ல தாயமே பிளண்டு, தேசமே திரண்டு சேராத அளவுக்கு நிலைமையை உருவாக்கி விட்டார்கள். ஆனாலும் கூட நாங்கள் வருகிற ஜூன் மாதம் 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் இந்த உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தோடும் உலகத் தமிழர் வரலாற்றையும் இணைத்து இந்த நிகழ்வை தீர்மானித்து இருக்கு. அந்த நிகழ்வு என்ன மாதிரி இருக்குமென்னு சொன்னால், இங்க இருக்கின்ற மக்கள் அனைவரையும் அழைக்கிறது. வயோதிபர்கள், இளையோர்கள், மற்றது இளம் சந்ததிகள் எல்லோரும் அழைக்கிறது. அழைத்து அவர்களுக்கு இந்த விடயத்தை, அதாவது நாங்கள் வெள்ளிக்கிழமை தீர்மானிச்சிருக்கிறோம், வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற வளவாளர்கள், அதாவது தமிழ் ஆய்வு செய்தவர்கள், தமிழ் தொடர்பான ஆராய்ச்சிகளை செய்தவர்கள், தமிழை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஆய்வுகளை செய்தவர்கள், இப்படியான பேராசிரியர்களை நாங்கள் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் அனுசரணையோடு வந்து அவர்கள் தான் இதை ஒருங்கிணைக்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, தமிழகம், யாழ்ப்பாணம், இப்படி கிழக்கு மாகாணத்தில் இருந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு பேராசிரியர்களை கொண்டு வந்து, தமிழ் பண்டிதர்கள், வளவாளர்களை கொண்டு வந்து இந்த நிகழ்வுகளை நடத்துவது மட்டுமின்றி இங்கிருக்கின்ற தமிழ் தேர்ச்சி பெற்றவர்களை முனைச்சு இங்கிருக்கின்ற இளைஞர்களுடைய கலை நிகழ்வுகள், தமிழ் கலை, பரதநாட்டியம், இப்படி நாட்டிய நிகழ்வுகள், கூத்துக்கள், தமிழ் கூத்துக்கள்,
நடனங்கள் இப்படி தமிழ் இது மற்ற தமிழுடைய எங்கட சிலம்பாட்டங்கள் அப்படியான நிகழ்வுகளை இணைச்சி இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி இந்த விஷயத்தை சொல்ல போறோம். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து உலகத் தமிழர் பண்பாட்டு மையமும் மற்றது அழைக்கப்படுகிற வளவாளர்களும் இங்கிருக்கின்ற வளவாளர்கள் மற்றது உரையாற்றுபவர்கள் வரலாற்று மைய நிர்வாகத்தில் சந்திச்சு ஒரு டிஸ்கஷன் வெள்ளிக்கிழமை முழுமையாக நடைபெறும். சனிக்கிழமை வந்து பேசுங்க. இந்த இடத்துல வந்து நீங்க சனிக்கிழமை நிகழ்வை சொல்லுங்க. நான் சனிக்கிழமை வந்து நாங்கள் வந்து இப்ப நாங்கள் இந்த ஆய்வுகள் தொடர்பான விடயங்கள், ஆராய்ச்சி தொடர்பான விடயங்கள், அதுகள் தொடர்பான விடயங்களை முழுமையாக நடத்துவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து முழுமையாக ஒரு நிகழ்ச்சிகளாக நடக்கும். காலமையிலிருந்து காலை 10 மணி தொடங்கி பின்னேரம் 5-6 மணி வரையும் முழுமையான நிகழ்ச்சிகள் இருக்கும். அதனூடாக பேச்சுக்கள் இருக்கும், தமிழ் பேச்சுக்கள் இருக்கும், நடனங்கள் இருக்கும், மற்ற பல்வேறு கூத்துக்கள் இருக்கும், நாடகங்கள் இருக்கும். இதனூடாக மிக எளிமையான மொழியில இளைஞர்களுக்கு இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு செல்கிற முழு ஏற்பாடுகளும் இப்ப நாங்கள் எல்லா பக்கத்தான் செய்கிறோம். இது இளையோர்களை மட்டும் அழைப்பது அன்றி புலம்பெயர்ந்திருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் பொதுவான அழைப்புதலாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கு பல்வேறு இடங்களிலும் கூட வயோதிபர்கள் தங்கள் ஒரு கொமிட்டியாக சங்கமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பெஞ்சனியர்ஸ் இருக்கு, அவர்களும் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கிற அவைகளையும் நாங்கள் அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் பஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வாங்கணும் கேட்டிருக்கிறோம். அப்படி எல்லாரும் சின்ன சிறு வயதிலிருந்து வயோதிகர் வரையும் அந்த அவர்களுக்கு அந்த தமிழராட்சி மாநாட்டில் போனவர்களும் தனி பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களை அதில் போன பங்குபற்றினவர்கள் இருக்கிறார்கள், செயற்பாட்டை நடந்தவர்கள் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ வயோதிகர்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் அழைக்க இருக்கிறோம். அவர்களையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம். செழியன், நீங்கள் சொன்னீங்கள் சர்வதேசத்தை ஒன்றிணைத்து இந்த பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு இந்த தமிழர்களுடைய பிரச்சனைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்று. ஆனால் இவ்வளவு காலமும் தெளிவுபடுத்தியும் சர்வதேசம் ஏன் மௌனமாக இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் செழியன்? சர்வதேசத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடந்த சண்டையை நீங்கள் உற்று நோக்கினால் அங்கே நடக்கும் சண்டை இலங்கையிலே 2009ஆம் ஆண்டு நடந்த சண்டையும் அதை ப்ளூ பிரிண்ட் சொல்லலாம். அதே மாதிரி தான் அந்த சண்டை நடந்தது. அதுக்கு மூல காரணமாக இருந்தது இஸ்ரேலில் இருந்த அந்த மொசாட் என்ற இன்டெலிஜென்ஸ் அமைப்பு. அவர்கள் தான் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அதனால் தான் அவர்கள் ஒரு சேஃப் சோன் என்று சொல்லி நோ ஃபயர் சோன் என்று சொல்லி தமிழர்களை எல்லாரையும் அங்கே வர பண்ணி அதிலே திருப்பி அங்கே குண்டை போட பண்ணின. அதே மாதிரி தான் காசாவில் நீங்கள் சவுத்துக்கு போங்கன்னு முதல் சொல்லி போட்டு இப்போ இந்த நோத்துக்கு அடிச்சது, இப்போ இந்த சவுத்தில் வச்சு அடிச்சது, இப்போ இந்த ஃபுட் சாமான்கள் புகைக்கு அடிச்சது. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லிச்சுன்னா யூஎன் தொடக்கம் சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகள் எல்லாமே பார்த்து கொண்டிருந்தாலும் சில நாடுகள் நீங்கள் சண்டை பிடிக்கிறதை குறைக்கணும்னு சொன்னதை ஒழியோ ஒவ்வொருவது காசாக்கு ஆதரவாக சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்த ஒரே ஒரு சம்பவம் அந்த இஸ்ரேலுக்குள்ளே போய் அந்த ஆக்களை கடத்தி கொண்டு போனதும் அதிலே இருந்து சில பேரை சுட்டதும் என்று சொல்லி இறுதியாக ஒரே ஒரு நாடு தான் முன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போய் இன்டர்நேஷனல் கோர்ட்லே வழக்க போட்டு அந்த வழக்கு கூட அவர்களுக்கு சார்பாக தீர்ந்தாலும் அவர்கள் செய்வது பிழை என்று சொன்னாலும் அந்த இன்டர்நேஷனல் ஐசிசி கோர்ட் இதுக்கு கூட அந்த பவர் இருக்கே இல்லை இஸ்ரேலை சொல்லி அதை நிப்பாட்டுறது. யூஎன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தும் அதுக்கும் பவர் இருக்கே இல்லை. அப்ப இலங்கையை பொறுத்தவரையில நாங்கள் சர்வதேச நாடுகளுக்கு இப்போ ஓரளவுக்கு தமிழருடைய பிரச்சனையை வடிவாக தெளிப்படையாக வெளிப்படுத்தி சொல்லியாச்சு. அதிலே ஒரு கட்டமாகத்தான் 2009ஆம் ஆண்டு சண்டை முடிய நாங்கள் ஒரு வழக்கொண்டு நடந்தது நெதர்லாண்ட்ஸில். அதாவது தமிழீழ விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத இயக்கமாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கேஸ் நடந்தது. ஆனால் அவர்கள் அதை 2 கிழமைக்கு பிறகு அந்த வழக்கு முடிய அவர்கள் அதை தீர்த்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாத இயக்கம் அல்ல, ஆனால் அது ஒரு குற்றவியல் இயக்கம், அதாவது கிரிமினல் ஆர்கனைசேஷன் என்று அது வேறு காரணங்களுக்காக அது வந்தது. அந்த தீர்ப்பை வைத்துத்தான் ஐரோப்பா ஒன்றியம் புலிகள் மீதுள்ள தடையை எடுப்பதற்கு முயற்சி செய்தது. அதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலும் அதே மாதிரி ஒன்று வழக்கு நடந்து அதே மாதிரி தீர்ப்பு வந்தது. அப்போ 2 நாட்டிலே அந்த தீர்ப்பு வந்த உடனே அந்த தீர்ப்பை வைத்து நாங்கள் சர்வதேச
அமைப்புகள் மூலம் இந்தியாவில் இருந்து அந்த தடையை நீக்க சொல்லி கேட்க இந்தியா வந்து ஐரோப்பிய ஒன்றியமோ இல்லாட்டி ஐரோப்பிய நாடுகளில் நடந்த வழக்கு நீதிமன்றத்தின் இதை தாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அந்த தடையை தொடர்ந்து நீடித்தார். ஆனால் சர்வதேச அமைப்பை சர்வதேச நாடுகளையும் சர்வதேச அமைப்புகளையும் பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள தொடர்பைத்தான் அவர்கள் முக்கியமாக கருதுகிறார்களே ஒழிய அது எந்த நாடா இருந்தாலும் சரி. ஆனால் தமிழர்களுக்குள் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கென்று தெரிந்தும் அவர்கள் அதை தங்களுடைய நாட்டுக்குள்ள பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை லூஸ் பண்றாங்க, அது இழக்கிறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. அதால நாங்கள் அப்படியான நிலையில இருக்கிறோம். அப்ப அந்த சர்வதேச அமைப்புகளிடம் போய் இந்த இலங்கை நாட்டுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை போடலாம். ஆனால் இலங்கை வந்து சர்வதேச நாடுகளுக்கு இப்படி தமிழர்கள் வந்து இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் திரிகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நல்லா அது விளங்கும். அது அவர்களுக்கு இப்ப நாங்கள் பக்கத்து உள்ள சண்டை நடக்க இன்னொரு ஆள் போய் எல்லா இடமும் சொல்லி கொண்டு தெரியக்க அது எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் அவர்களுக்கும் அது நிச்சயமாக அந்த தாக்கம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதால் தான் தமிழ் டயஸ்பராவுக்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். அவர்கள் தமிழ் டயஸ்பரா இன்டர்நேஷனல் லெவல்ல எம்பி மேல வரையினம் மற்றது நாடுகளில் போய் இப்படி செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்கு அது விளங்குறார். ஆகவே அந்த அழுத்தத்தை நாங்கள் தொடர்ந்து பிரயோகித்தால் எங்களுக்கு சில இதுகளை அடையலாம். அத்துடன் இந்த வருடம் ஜூன் மாதம் 7-8 தேதியில் நாங்கள் டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்த இருக்கின்றோம் எழுமின் ரைஸ் அமைப்பு மூலமாக. அதிலே உலகத்தில் உள்ள தொழிலதிபர்கள் குறிப்பாக வியாபாரம் செய்வர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு லிங்க் ஒன்றை ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒன்று தமிழர்களுடைய பொருளாதார பவர் ஒன்று இருக்கின்றதை நாங்கள் நிரூபிப்பதற்காக அந்த மாநாட்டையும் நடத்துகின்றோம். அதை வந்து சர்வதேச நாடுகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக. அப்ப அதிலே முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து மசிடோனியா பிரைம் மினிஸ்டர், மற்றது அல்பேனியா பிரைம் மினிஸ்டர், கொசோவோ பிரைம் மினிஸ்டர், மற்றது இயூவின் லீடர் வரக்கூடும். இங்கே லண்டன்ல இருந்து லோர்ட் கெமரூனை கேட்டிருக்கிறோம், இன்னும் மறுமொழி வரை இல்லை. அப்போ அப்படி சில பேரை நாங்கள் கூப்பிட்டு அந்த பொருளாதாரத்தை நாங்கள் உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு, அதிலே குறிப்பாக அந்த இப்போ அமேசான் எடுத்தாலும் அதிலே ஒரு சவுத் இந்தியன் தமிழர், கூகுள் எடுத்தால் இங்காலே சுந்தர் பிச்சை, அங்காலே அமெரிக்காவில் வைஸ் பிரசிடென்ட், அப்படி தமிழர்கள் எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள். நாங்கள் சுவிட்சர்லாந்தில் வைத்த ஒரு மீட்டிங்கில் 2 மாசத்துக்கு மேல் ஒரு தமிழ் இளைஞன் கிட்டத்தட்ட $3 பில்லியன் பிசினஸ் செய்கிறார். ஒருத்தருக்கும் தெரியாது செய்யற பிசினஸ். அப்ப அப்படியான பவர்ல இப்படி நாங்கள் போகலாம் தெரியுது. இப்படி ஒரு அது தமிழாக்களுக்கு உள்ள பிசினஸ் இல்லாட்டிலும் ஒரு தமிழன் தான் அந்த பிசினஸ் செய்கிறார். அப்ப அப்படியான ஆட்களை ஒன்றிணைப்பதன் மூலம் நாங்கள் கொண்டு வருவதன் மூலம் எங்களுடைய பொருளாதார பவரை காட்டினால் சில இதுகளை எங்களால் அடைய முடியும் என்றுதான் எங்களுடைய நம்பிக்கை. நல்ல விஷயம். இது முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, யூதர்களை பற்றி அடிக்கடி குறிப்பிடும் பொழுது அவர்கள் எப்படி இந்த அரசாங்கங்களுக்குள்ளால் லொபி செய்து அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள், தங்களுடைய கோட்பாட்டை நிலைநிறுத்தினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது யூகேயா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவை எப்படி கையில் வைத்து ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யுஎன்ல கூட ஒரு யுஎன் செக்ரட்டரி ஜெனரலுக்கு கூட ஏசக்கூடிய அளவுக்கு அவர்கள் அப்படி ஆகி இருக்கின்றார்கள். நீங்கள் பதவி விலகுங்கள் என்று உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழர்களும் தங்களுடைய பலத்தின் மூலம் இது நல்ல ஒரு முயற்சி ஒன்று. இது எப்போ செய்திருக்க வேண்டிய விஷயம். கடந்த 15 ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் நிறைவடைந்து விட்டது. பல அரசியல் தலையீடுகள், அந்த விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு விளங்குது உங்களோட இந்த பிரச்சனைகள். இந்த இடத்துல இது நல்ல விஷயம். இந்த பொருளாதார ரீதியாக நீங்க சொன்னது சரி. இதை பலப்படுத்தினால் அல்லது இதை பலமாக்கி காட்டினால் என்ன பிரயோசனம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் செழியன்? அந்த பொருளாதார வளர்ச்சியை காட்டி எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஜூதர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் துவங்கினது பேங்க். அந்த பேங்க் மூலம்தான் அவர்கள் தங்களுடைய வளர்ச்சியை உலகத்துக்கு காட்டினார்கள். அதே மாதிரி எங்களுடைய நோக்கம் என்றால் குளோபல் தமிழ் பேங்க் என்று சொல்லி ஒன்றை தொடக்கி அதற்கு ஆயத்தமாக சுவிட்சர்லாந்து நாடு சம்மதித்திருக்கின்றது. அதை மற்ற நாடுகளிலும் நிறுவி தமிழர்களுடைய பொருளாதாரத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து அவர்களுடைய
டேர்ன் ஓவர்ஸ், அந்த காசு அந்த தமிழ் பேங்குகளால் போனால் அதை வைத்து அந்த பலத்தை ஒரு பெரிய பலமாக காட்ட முடியும், அதை நாடு உலகம் முழுவதுக்கும் பரப்ப முடியும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். அப்படி செய்து கொண்டு போவதுன்னு சொல்லி அப்படி செய்து கொண்டு போய்க்கல ஈவன் யூகேக்கோ இல்லாட்டி யூஎஸ்க்கோ ஒரு கட்டத்தில் லோன் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த அளவு கெப்பாசிட்டி எங்களுக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அந்த நாடு நிச்சயம் யூதருக்கு செய்த மாதிரி எங்களுடைய கேப்பபிலிட்டி எங்களுடைய பவரை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவார் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு நோக்கமும் இருக்கின்றது. இல்ல, அந்த நம்பிக்கை சரி. ஏனெனில் அதுக்கு யாராவது ஒருவர் விதை போட வேண்டும், அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள், அது முக்கியமான விஷயம். இந்த இடத்துல பாலமா சார், நீங்க இளைஞர்கள் தொடர்பாக பேசினீர்கள், அவர்களுக்கு தமிழை அறிமுகப்படுத்த வேண்டும், பண்பாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். ஆனால் இளைஞர்கள் இப்பொழுது ஓரளவு அந்த விஷயங்களை, வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள், எங்கட மூதாதையர்கள், எங்களுடைய அம்மா அப்பா எல்லோரும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்கின்ற விடயத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தானே? அப்ப அந்த உணர்வினுடைய வளர்ச்சி தெரியுதா இப்ப? நிச்சயமாக. உண்மையிலே இந்த கனவிச்சத்தை தொட்டு சொல்லலாம். இப்ப இப்ப பார்ப்பீங்கன்னு சொன்னா இப்ப கூடுதலாக இளைஞர், இப்ப நீங்க சொல்ல கேட்ட கேள்விகளுக்கு இப்ப இளைஞர்கள் தமிழையும் கற்று, இங்க பிறந்து வளர்ந்த இளைஞர் தமிழை கற்று சில ராஜதந்திர செயற்பாடுகள், பார்லிமெண்ட் நடக்கிற சில சந்திப்புகளிலும் கூட போய் எங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை அவர்கள் கதைக்கிற அளவுக்கு இப்போ உருவாகி கொண்டிருக்கு. இந்த பிரித்தானியாவில் அப்படி நிலைமையில் உருவாகி கொண்டிருக்கு. கனடாவிலும் அதிக அளவில் உருவாகி கொண்டிருக்குது. ஏனைய நாடுகளிலும் பெருகுது. இப்போ நீங்கள் சொன்ன கேட்ட கேள்வி மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. எங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்கு இப்போ 200 நாடுகள் கொண்ட அவையம், அதாவது 195க்கு மேற்பட்ட நாடுகள் கொண்ட அவையம் நாடுகளின் கூட்டமைப்பாக காணப்படுது. ஆனால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, எங்களுக்கு ஏற்பட்ட இனப்படுகொலையை நாங்களும் நிரூபிக்கப்பட்ட ஒரு சான்று வேணும். இது இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்ட சான்று கோர்ட்டில் கொண்டு போய் அதை நிரூபித்து இது இனப்படுகொலை தான் நடந்தது ஒபிஷியல் லெட்டர் எடுக்க வேணும். ஆனால் அதுக்குரிய முழு சான்றும் எங்கள்கிட்ட இருக்கு, சாட்சியங்களும் எங்கள்கிட்ட இருக்கு. ஒரு நிலப்படுகொலை நிரூபிக்கிறதுக்கு அதிக அளவு எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் இதை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு அதை கொண்டு போகணும். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு கொண்டு போகணும்னு சொன்னால் அது ப்ரோசஸ் ஒன்று இருக்கு, ஒரு நாடு கொண்டு போகணும். அப்போ பர்மிய மக்களுக்கு ஏற்பட்ட இனப்படுகொலைக்கு கம்பி என்ற நாடு கொண்டு போய் ஐசிசியில் வழக்கம் போட்டது. அதே போல இப்ப காசால் ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு தென்னாப்பிரிக்கா கொண்ட வழக்கம் போட்டிருக்கு. அதே போல எங்கட பிரச்சனை ஐசிசி கொண்டு வர்றதுக்கு கடந்த கிழமை நடந்த தொழிற்கட்சியினுடைய தமிழ் போர் லேபர் பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வில் அதில் இளையோர்கள் கணிசமான தமிழ் இளையோர்கள் பேசினார்கள். அதில் அந்த வரப்போற தேர்தலில் தொழிற்கட்சி வருமாக இருந்தால், லேபர் பார்ட்டி வருமாக இருந்தால் அதனுடைய நிழல் அமைச்சர்கள், ஷேடோ மினிஸ்டர்ஸ் அதில் வாக்குறுதி அளிச்சிருக்கிறோம், எம்பி மேரெல்லாம் சொல்லியிருக்கிறோம், தங்களுடைய லேபர் பார்ட்டி வந்தால் தமிழருடைய பிரச்சனை ஐசிசிக்கு நாங்கள் கொண்டு போவோம் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு கருத்துருவாக்கம், இது ஒரு மாற்றம். அதே போல அமெரிக்காவிலும் பார்லிமெண்ட்டுகளில் போய் இப்போ எம்பி மேர்களை சந்தித்து அங்கேயும் ஒரு கருத்துருவாக்கம் ஏற்பட்டிருக்கு. தமிழர்களுக்கு தனி நாடு வேணும் என்ற ஒரு கருத்துருவாக்கம் பார்லிமெண்ட் எம்பி மேர்களுக்கு வேணும். மற்றது இனப்படுகொலை என்ற அளவு தீர்மானத்தை கூட கனடா நிறைவேற்றியிருக்கு. எனவே இந்த புலம்பெயர்ந்திருக்கிற இப்படியான பணிகளை போராடிய சமூகம், அதோடு பார்த்த சமூகம் இருக்கின்ற பொழுது இளையோர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்ப இது இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இளையோருடைய பிள்ளைகள் வரலாறுகள் தெரிய வேணும். இந்த இளையோருக்கு இன்னும் வரலாறுகள் தெரிய வேணும் என்றால் இந்த வரலாறு கடத்தப்பட வேண்டும். இந்த வரலாறு கடத்தப்பட வேண்டும் என்றால் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளை நடந்த எங்கள் ஈழத்தில் நடந்த, தாயத்தில் நடந்த இப்படியான நிகழ்வுகளை நான் காட்ட வேணும். அந்த நிகழ்வுகளை சொல்லுவதன் ஊடாக தமிழின் தொன்மையை, அதனுடைய எங்களுக்கு தமிழர்களுக்கு நாங்கள் ஒரு தமிழர், நாங்கள் ஒரு தொன்மையான இனம், நாங்கள் ஒரு கலை கலாச்சார பண்புடையவர்கள், இந்த கலை கலாச்சார பண்பு பாதிக்காத வரையில், கலாச்சார சீரழிவு இல்லாத வகையில் தமிழ் சொற்பதங்கள் ஏனைய மொழிகளோட கலக்காமல் அதுக்கு பேணி பாதுகாக்கப்பட்டு அடுத்த சந்ததி கொண்டு போக வேண்டும் என்ற முக்கியத்துவத்தையும், அதே நேரத்தில் சம நேரத்தில் இந்த கலை நிகழ்வுகள், அதாவது இப்போ டான்ஸுகள் எல்லாம் தமிழ் பாடசாலை இருக்கு, ஆனால் கூத்து இல்லாமல் போகும். கூத்து வடிவங்கள், சிலம்பாட்டங்கள், எங்கட பண்பாட்டு ரீதியான விடயங்கள் இல்லாமல் போகுது. அது இப்போ படிப்படியாக புலம்பெயர்ந்த சிச்சங்களை வருது. அது இப்போ அதுக்கான தமிழ் ஸ்கூலுகள் வருது,
அதுக்கான ஸ்கூல்ல அதுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கப்படுது. ஆனால் அவர்களுக்குரிய அரங்கங்கள் இப்படியா நிகழ்வுகளின் கூட தான் இந்த அரங்கங்கள் கொடுக்கப்படும். அந்தந்த ஸ்கூல்ல அனுப்பினோம். எனவே இந்த நிகழ்வு அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் சொல்லுங்க. அடுத்த கட்ட லெவலுக்கு அதை கொண்டு போகும் நிச்சயமா. இப்ப வந்து இப்படியா நிகழ்வுகளை நான் கூடுதலா செய்கின்ற பொழுது, இப்ப உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம், உலக தமிழர் வரலாற்று மையம் சேர்ந்து செய்கின்ற பொழுது, நாளைக்கு பிரான்சில, சுவிஸ்ல, ஐரோப்பிய நாடு வேறு ஒரு அமைப்பு செய்யும். இந்த தமிழர் பண்பாட்டு இயக்கத்தை கேட்கும். நாங்களும் ஒரு அந்த பிரயத்தில் செய்ய போறோம், அமெரிக்காவில் செய்ய போறோம், கனடாவில் செய்ய போறோம். இது வந்து அப்படியே செய்த போறோம். இப்ப நாங்க போராடியதோ நேரடியாக பார்த்த சமூகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இது அடுத்த சமூகம் வந்து அதை கேப்சர் தாங்கள் அடுத்தது கடத்தும். எனவே அந்த ஞாபகங்கள் கடத்தப்பட வேணும். ஞாபகங்கள் கடத்தப்பட்டுதான் வரலாறு கடத்தப்படும். ஞாபகங்கள் தான். இப்ப ஏன் நாங்கள் நினைவு நாட்களை தியாகி திரிவன் நினைவு நாள் செய்கிறோம், ஏன் மாவீரர்களுடைய நினைவு நாள் செய்கிறோம், ஏன் அவர்களுடைய வரலாறுகள் கடத்துவதற்காக. ஒரு 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 பெரியாருடைய நினைவு நாளையும் செய்கிறோம் என்றால் அந்த நினைவு நாளில் அவரை பற்றி சொல்றோம். ஒரு மாவீரருடைய நினைவு நாளில் அந்த மாவீரருடைய தியாகங்களை சொல்றோம். அப்ப ஏன் தியாகங்கள் செய்யப்பட்டது? எமதுக்கு ஒரு பூர்வீக நிலம் இருக்கு. எமது நிலத்துக்கு எங்களுக்கு உலக சாசனத்தின்படி, ஐக்கிய நாட்டு சாசனத்தின்படி ஒரு தேசிய, நாங்கள் ஒரு தேசிய இனம் மட்டும் நாங்களே ஒரு சொல்ல போறோம். தேசிய இனம் மட்டும் என்ன? அப்ப எங்களுக்கு ஒரு பூர்வீக நிலம் உண்டு. 2500க்கும் மேற்பட்ட வருட எங்களை தமிழ் மொழி அந்த வாழ்ந்து கொண்டிருக்கு அந்த பூர்வீக நிலத்துல. எங்களுக்கு ஒரு தமிழ் அரசு இருந்தது. இப்ப பிரித்தானியர்கள் போய், ஆங்கிலேயர் போய் தங்களை அளவுக்காக சிங்கள அரசையும் தமிழ் அரசையும் இணைச்சு தங்களை நிர்வாகத்திற்காக இணைச்சார்கள். அதையும் நாங்கள் சொல்லுவோம். அப்ப தமிழ் அரசு உங்களுக்கு இருந்தாலும் கேட்பார்கள். எங்களுக்கு ஒரு தமிழ் அரசு நீங்கள் பிரிச்சுட்டு வந்த நீங்கள், இணைச்சிட்டு வந்த நீங்கள், அதை கொடுங்க. செழியன், என்னன்னா இவன் பாலா மாஸ்டர் சொன்னது போல இங்கே கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுக்கின்றன. லேபர் கட்சி வந்தா லேபர் கட்சி வாக்குறுதி கொடுக்கும், கன்சர்வேட்டிவ் வந்தா கன்சர்வேட்டிவ் வாக்குறுதி கொடுக்கும். அதில் பல தமிழ் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், கவுன்சிலர்கள் இருக்கின்றார்கள். இந்த வாக்குறுதிகளை எவ்வளவு தூரம் நம்பலாம்? அரசியல் கட்சிகள் குறிப்பாக தேர்தல் நடக்கும் வேளையில் தங்களுடைய ஓட் உரிமைக்காக வேண்டி வாக்குறுதிகளை கொடுப்பது வழமை. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியிலும் தேர்தல் நடக்கும் வேளையில் சில வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஆனால் நாளடைவில் அந்த 4 வருடம் முடிவு வரையில் அவர்களும் அதை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இப்போ இந்த இளைஞர்கள் போய் இந்த தமிழ் ஃபார் லேபர் என்ற இதிலே தங்களுடைய குரலை கொடுத்து அவர்கள் நிழல் மந்திரிமார்கள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இது வந்து சரியான். இது இத்தனைக்கும் டேவிட் கேமரூன் அங்க போயிட்டு வந்தவர். அந்த கடைசி நேரத்துல போய் அந்த அகதி முகாம் எல்லாம் பார்த்துட்டு நேரடியா அனுபவிச்சுட்டு வந்தவர். வந்தபோது அவர் அங்கே நின்று சொன்னவர், நான் இப்போ இங்க லண்டனுக்கு வந்த உடனே இது சம்பந்தமா நிச்சயமா தான் நடவடிக்கை எடுப்பேன் என்று அந்த அந்த வயது போன பொம்பளைகள் இந்த கையை பிடிச்சு அவைக்கு எல்லாம் சொல்லி மொழிபெயர்ப்பாளர் மூலம் சொல்லிட்டு வந்தவர். ஆனால் பிறகு இங்க வந்த பிறகு அவருடைய அந்த பிரதம மந்திரி காலமும் ஷோட்டா முடிஞ்சது. அதோட அவர் எதுவுமே செய்யவில்லை. அப்ப அவர்கள் சில வேளை செய்ய முயன்றாலும், அவர்களுக்குள்ள மனம் இருந்தாலும், உங்களுக்கு தெரிந்த வரையில் கட்சியில உள்ள பிளவுகள், கட்சியில இருக்கின்ற மாற்றங்கள், அதுகளாலே அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போகும். அதே மாதிரி ஒரு கட்டம் இப்ப இருக்கிற லேபர் பார்ட்டி இந்த வரப்போகும் தேர்தலில் கட்டாயம் பெறக்கூடும். ஆனால் அப்படி வந்தாலும் கட்சிக்குள் பின்பு வரும் கால மாற்றங்கள், மற்றது வித்தியாசமான அரசியல் நோக்கங்கள், மற்றது குறிப்பா இப்படி ஒரு ஐசிசிக்கு இலங்கையை கொண்டு போறன்றது ஒரு சுலபமான காரியம் இல்லை. அவர்களுக்கு நிறைய அழுத்தம் பெறும். மற்ற ஈவன் இந்தியா கூட அழுத்தம் கொடுக்கலாம். அப்படியான கட்டங்களிலே அவர்கள் பின்வாங்க முயற்சி செய்வார்கள். ஸோ மனம் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு அரசியல் என்ன லாபம் என்றதை நிச்சயமா பார்ப்பார்கள் முதலாவது. மற்றது தங்களுடைய நாட்டுக்கும் இலங்கைக்கும் உள்ள அந்த நீண்டகால தொடர்பாகத்தான் அவர்கள் மீண்டும் சொல்லுவார்கள். எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் என்று சொல்லுவார்கள். அப்ப அதன் மூலம் அவர்கள் செய்வதில் சில தாமதம் ஏற்படலாம். ஆனால் இந்த ஐசிசிக்கு இந்த கேஸை கொண்டு போறதுக்கு கனடாவிலே தமிழ் ரைட்ஸ் குரூப் என்று சொல்லி அவர்கள் மிகவும் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களோட பாலா மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு நாடுதான் அதுக்கு தேவை அங்கே கொண்டு போறதுக்கு. அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் போன வருடம்
உலக தமிழ் பண்பாடு இயக்கம் போய் மொரீஷியஸில் எங்களுடைய மாநாட்டை வைத்துறாங்க, பிரதம மந்திரியை கூப்பிட்டுறாங்க. அப்போ தமிழ் ரைட்ஸ் குரூப் வந்து பிரதம மந்திரியை சந்திப்பதற்கு ஒழுங்கல் செய்து கொடுத்தோம். அப்படி நாங்களும் ஒவ்வொரு நாடாக சென்று மாநாடுகள் வைத்தாலும் எங்கே ஒரு நாடொன்று வந்து முயற்சி செய்து அதை கொண்டு போவதற்கு நாங்களும் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அது யார் செய்தாலும் அது நடக்கமாக இருந்தால் எங்களுக்கு அது மிகவும் ஒரு நன்றான முடிவை கொண்டு வரும். நல்லது. நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம். இப்பொழுது பாலமாசர், இந்த திகதிகளை தெளிவா சொல்லுங்க, எல்லோருக்கும் புரியும்படி. ஜூன் மாதம் வருகிற இந்த வருடத்தின் அடுத்த மாதம், இப்போது மே மாதம், வர்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதே போல ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, அதான் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 3 நாள் நிகழ்வு. ஆனால் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அது சண்டே தான், நாம் முழுமையாக மக்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள் மற்றும் நில அமைப்புகளை அழைத்து நடக்கிற நிகழ்வு காலையிலிருந்து மாலை வரை நடக்கும். 3 நாள் நிகழ்வாக நடைபெறும். அதுக்கு பல பேச்சாளர்களாக பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் பண்டிதர்கள், தமிழ் பேராசிரியர்கள் வருகை இருக்கின்றார்கள். அதே போல தாயகத்திடமிருந்து தமிழராட்சி மாநாடு ஒழுங்குகளை செய்து கொடுத்தவர்கள், அதில் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள், அதில் பங்குபற்றியவர்களும் வருவதற்கான முயற்சியில் நடைபெறுகிறது. அதே போல தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தகத்தை எழுதியவர். நான் ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு இத்தனை புத்தகம் வாசிக்க வேணும். ஆனால் ஒரு மாசம் வெக்டர் வந்து 165 புத்தகம் எழுதியிருக்கிறார். 165, அதில் 65 புத்தகம் எழுதியிருக்கார். நான் அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். 81 வயது. அவர் இப்போதுதான் ஆஸ்திரேலியாவில் போய், ஆஸ்திரேலியாவில் ஒரு இன மக்கள் வந்து அவருடைய ஆதிமொழி தமிழ் என்னதை எழுதி அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதை தான் வெளியிட போறார். அப்படி ஒரு அறிஞர்களும் பெறுகிறார்கள். அதே போல உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் அவர்களுக்கான அந்த வளவாளர்கள் தெரிவிக்கிற முக்கியமான நிகழ்வில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையான ஒரு வேலை திட்டமாக தான் அவருடைய டாக்டர் பூலோ வந்து சரிதானே எல்லா நாடுகளுக்கும் சொன்னிருக்கிறார். இந்த வளவாளர்களை அழைத்து வருவதற்காக, நேரடியாக கண்டு கலைப்பதற்காகவும், யாழ் பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர்கள் அழைப்பதற்கான முயற்சியிலும் அவர் அங்கு பல்வேறு நாடுகளுக்கான பிரயாணங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அனைத்துலகத்தின் தலைவராக திரு செழியன் வந்து இங்கே இருக்கிற வரலாற்று மையத்தோடு சேர்ந்து எப்படி அந்த நிகழ்வுகளை கொண்டு வரக்கூடிய செயற்பாடு ஈடுபட்டிருக்கிறார். நாங்கள் இப்போது ஊடகங்களை நாடி இருக்கின்றோம். நேற்று உலகத்தமிழ் வரலாற்று மையத்தில் ஊடகவியலாளருடைய ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. அது பல ஊடகங்கள் வந்திருந்தன, அதிகளவான ஊடகங்கள் வந்திருந்தன. மற்ற ஏனைய ஊடகங்கள், வராத ஊடகங்களும் கூட இந்த செய்தியை தாங்கள் போடுவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை விட ஏனைய ஊடகங்களும் கூட தொடர்பு கொண்டும் தொடர்ச்சியாக இன்டர்வியூ எடுத்துக் கொண்டிருக்கலாம். எனவே இது ஊடகத்து தான் முடியும். இது மக்கள்கிட்ட கொண்டு சென்று மக்களை கொண்டாந்து இந்த நிகழ்வு பங்கு பெற்ற வேண்டிய முக்கிய பொறுப்புகள், மக்களோட கருத்தை இங்கே கொண்டு வருவதும், இங்கே கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு இந்த ஊடகம் தான். இந்த ஊடகம் தான் பெரும் பலம். அது ஒரு வல்லரசு. நான் சொல்றேன், அமெரிக்காவுக்கு அடுத்த பெரிய வல்லரசு ஊடகம் தான். ஊடகத்தை யார் கையில் எடுத்தாரோ அவரை உலகத்தை ஆழ்வார். அது மாதிரி இந்த ஊடகம் இந்த வகையிலே இந்த ஊடகத்தின் ஊடாகவும், திரு என்எஸ் அவர் இந்த ஊடகத்தின் ஊடாகவும் மக்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் வழங்குகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு இந்த ஊடகத்துக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக நன்றி பாலாமாசர் மற்றும் லோயர் அமுது செழியன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிக நன்றி. உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். நிறைய பேச வேண்டியிருக்கிறது. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.